Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாங்க. இந்த மலையனூர் கிராமத்துல கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்காங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. அவர் யாருன்னு தான் தெரியல. மந்த வேலை யார் யாரோ வழி கேட்கல. கரண்ட் ஆபீஸ் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் கதை புரியாத ஓடகி நடக்கிறாங்க. யார் யாரையோ வழி கேட்கறது. ஒரு ஆளும் சொல்லல. 1050 ரூபாய் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு மேடை உட்காந்து இருக்கிறாங்க. அந்த மேடத்தால போயிட்டு கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்ல வாங்கணும். மேடம் போராளே போராளே வசதியா இருந்தா போலாமா? ஹலோ மேடம், என்னங்க மாட்டு உசூர்ல மாட்டு உசூர்ல அப்படின்னா என்னங்க? ஐயோ எச்சி குச்சி நீ இல்ல எண்ணெய் ஊத்தணும். என்ன பண்ணுவாங்க? என்ன மேடம் இங்கிலீஷே தெரியாதா? தெரியாது. ஐயோ நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சுக்கிறேன். அப்படியா? இன்னும் எதே இதுல வாய வச்சுட்டு யாருக்குமே தான் தெரியலங்க. ஹலோ மேடம், என்ன? என்னுடைய பெயரா? என்னுடைய பெயர் தான். அது வந்து 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 எத்தனை வாட்டி வரும்? ஐயோ உடம்பு டயர்டா போயிடும். ஏங்க 3 வாட்டி வந்து வந்து சொன்னீங்கன்னா உங்க வாயானது வலிக்காதா? இருந்தாலும் என்னுடைய பெயர் தான். பெயர் தான் கச்சிலை. கச்சிலை. Sweet name, beautiful name, wonderful name. எவ்வளோடா கிலோ? நாங்க தாண்டா கத்தி நடக்கிறோம். ஐயோ அடுத்த நாடு உனக்கு தான் ஆட போறோம். ஆமா, என்னுடைய பேர் கேட்டீங்க. இவர் நேம்? மை நேம். ஆமா, மை நேம் இஸ் ஒசமா பிள்ளைடு. அடுத்த மாசம் சாமா பிள்ளைடு. இந்த 4 நாள்ல தான் தேய்ச்சி போச்சு. இருந்தாலும் யாரும் நீங்க எதிர்க்காக வந்திருக்கீங்க? அடிய நடி ரத்தமா பண்ணாரு
1050 ரூபாய் பணம். எனது 1050. மேடம் உங்களுக்கு வாயே இந்த அகலமா இருக்குண்ணா. வாழ போற இடம் பெருசா இருக்கு. 1050 ரூபாய் இடம் இருந்தாலும் இங்க வாங்க. அது எதற்காக எடுத்து வந்திருக்கீங்க? எதற்காக தெரியுமா? மயக்கம் வருதா? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கு. வருது. நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. தெரியல. உங்களுக்காவது தெரியுமா? என்னதுங்க இது? வேற பூபாலா? இருந்தாலும் நல்ல கேள்வி கேட்டீங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வடவட வந்துருக்கீங்க. சொல்லி புரியலையா? புரியல மேடம். யோ கரண்ட் ஆபீஸே இதுதான்யா. கரண்ட் ஆபீஸ் இதுதான். நான் கரண்ட் பில்ல இங்கத்தானா கட்டணும். கவுண்டர் இது உள்ளத்தானா இருக்குது. கவுண்டர் உள்ள கைய வச்சா கைய மாட்டாது. ஓப்பன்ல இருக்குமே. ஓப்பன்லேவா? ஆமா. ஐயோ ஈ முக்கியாது. ஐயன் சரி மேடம், கரெக்டா கரண்ட் ஆபீஸுக்கே வந்துட்டு நான் போய் கியூல நிக்கிறேன். இந்த கரண்ட் ஆபீஸ்ல மொத கஸ்டமர் நீதாயா? கஸ்டமர் கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? ஐயோ எனக்கு நவ சக்கர. ஐயோ 1050 ரூபாய். எந்த ஆபீஸ்லடா? வாய மூடு. மூடியா? எந்த ஆபீஸ்? பயப்படாதீங்க. என்ன மேடம் ஷூ ஷூ? ஆனாலும் கூட காசு வேணா தருவாங்க. இருந்தாலும் பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை என்னங்க சாப்பிடுறீங்க? இன்னும் மரண்டா சாப்பிடுறீங்களா? மறண்டாவா? நீங்க கேட்கறதுலே நான் மறந்து போய்க்கிறேன். கரண்ட் ஆபீஸ்ல மறண்டா கொடுக்குறாங்க. ஐயோ 1050 ரூபாய். மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல வாங்க. கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைக்கு ஹெல்ப்பரா இருப்பாங்க. மடன்னு கம்பை ஏறுவாங்க. பொங்கலை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்கன். இருந்தாலும் இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆட்கள் தான் என் மேல ஏறுவாங்க. உங்க மேல ஏறுவாங்க? கம்பம் தாங்குங்களா? எத்தனையோ சர்வீஸ் பார்த்தாச்சு. அப்போ என்ன அப்சைட் ஆகி போறாங்க. எப்படிங்க ஏறுவீங்க? என்ன அப்படியே திடீர்னு யாருமே வராது. அப்ப என்ன பண்றது? திடீர்னு நானே கம்பை ஏறினா கூட உள்ள லெகின் பேண்ட் போட்டு மட லெகின் பேண்டா? ஆமா, தொடையோட போட்டுக்கணும். மடன்னு கம்பை ஏறினீங்க. கம்பை ஏறுவேன். மேல ஏறின பிறகு பேண்ட் டமான்னு சாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறோம். எங்களுக்கு தாங்க இடி தாக்கணும். மேடம் கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? நீங்க போட்டா எனக்கு என்ன, போடலன்னா எனக்கு என்ன. கவுண்டர் ஓப்பன் 1050 உஷா. மாதுளை, சப்போட்டா, பால் சப்போட்டா, பால் சப்போட்டா, பால் சப்போட்டா, பழம். கரண்ட் ஆபீஸ்ல பழம் கொடுக்குறாங்க. ஆயுத பூஜையா? ஓ, கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜை. ஆயுத பூஜைனா பொரி அவள் கடலை கொடுப்பாங்க. சாமான கழுவிட்டீங்களா? ஓட்டுற அடிச்சிட்டீங்க? பூஜை போட்டீங்க? நான் ஒன்ன மணி ஆட்டட்டா? பூஜை பண்றது மணி ஆட்ட தெரியாதா? அவ்வளவு வேகமா ஆட்டுறீங்க.
இருந்தாலும் என்ன சாப்பிடுறீங்க? கரண்ட் ஆபீஸ்ல என்ன கொடுக்க போறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எது கேட்டாலும் குடிப்பீங்களா? போய் எதனா குடிக்க எடுத்தாங்க. மோர் கொண்டு வரட்டுமா? மோரா? கரண்ட் ஆபீஸ் சொம்பு ரொம்ப உடல வாங்கிக்குது. சொம்பு நினைச்சுதாங்க கம்பெனில சேர்த்தோம். என்ன பண்றது பையன் சொம்பு பழுகுது. கண்ணு தெரியல உனக்கு. இந்தாங்க. அது உள்ள நாங்க எதை மாறு குடிக்கிறதுக்கு மோர் இருக்குங்க. கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுக்குறாங்க. சரி கண்ணை முடிக்கணும் கொசு விட்டுலாம். கரண்ட் ஆபீஸ் தானே இது? இதுவா? கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்க. கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு கொடுவா. எனக்கு மூடாகிற மாதிரி. மேடம் நல்ல பாட்டா பாடுங்க. ஒரு கிழமை பாட்டா பாடுங்க. குடிமகனே பெரும் குடிமகனே நான் கொடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா? அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு
என்னடா உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஓவர் வோல்டேஜ் கொடுக்குது. 1050 ரூபாய் கட்டி. அம்மா ஐயோ என் பேண்ட் ஏதா, ஐயோ என் சொக்கா ஏதா, நான் போட்ட அந்த கேப் ஏதா, என் 1050 ரூபாய் பணம். மேடம் மேடம் என்ன 12 மணி சாமியார் மாதிரி ஆயிடுச்சு. மேடம் பேண்ட் சட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் துவைச்சு காய போட்டுருக்கா. கரண்ட் ஆபீஸ்ல துணி கொடுவா துவைக்கிறாங்க. மேடம் 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்கன்னு ஆமா கவுண்டர் உள்ள போச்சு. போன மாதிரி சேர்த்து எடுத்து எப்படியா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச சத்தம். ஆமா மேடம் என்னங்க கரண்ட் ஆபீஸ் தானே. அப்ப பில்லு கொடுங்க. பில்லா ஆமா பில்லா ஐயா சர்வீஸ்ல எத்தனை பில்லு கட்டிருப்பாங்க. எங்கன்னா கட்டி மாட்டணும் என் மோகன். சைலண்ட் சைலண்ட். மேடம் 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 பில்லு கொடுங்க மேடம். பில்லா நான் யார் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே. ஏய் கவுண்டர் ஓபன் ஆச்சு. மேல கை வச்சு தொடப்பு கட்ட புடிச்சுக்கிட்டா உன. நான் ஏன் மேடம் வச்சு போறேன். நீங்க பாரு உள்ள வரும்போது போர்ட்ல பாத்துட்டு வர மாட்டியா? என்ன போடுயா பின்னாடி பாத்தியே இல்லையா? அச்சி வாய் முடி பின்னாடி பாடுறா. இன்னும் சொல்லி வருது எல்லாம். வாசி அது வச்சு தொங்குது. ஸ்ரீ நொலதேவி நாடக டேய் மண்டலம். அறிவு கட்டவனே. வாஜியாரு தெய்வ திரு ஆவணவாடி சப்பராயனா. வந்த வசி கலைதேவி நாடக மன்றம் சரியா? நிர்வாகம் எச்சு பூசையா. நீங்க பாருடா. எதை பார்க்கலாம். அதெல்லாம் தேவை கிடையாது. கீழே பாத்தியே இல்லையா? ரெட் லைட்டா ஏற்றி நடக்குது. ஆமா அப்ப கூட உனக்கு ஒண்ணும் புரியலையா? இல்ல மேடம் டேய் கரண்ட் ஆபீஸ் தானே. உங்க தாத்தா சொன்னானா? என்ன தாத்தா? உங்க அப்பா சொன்னானா? உன் அண்ணன் சொன்னானா? எவன்டா சொன்னா? எவன் சொன்னா? இந்த மாதிரி மூச்சு தச்சி காட்டுறீங்க. வாய முடி எவன்டா சொன்னா? யார் யாருக்கு என்னவோ காட்டுறீங்க. எல்லாத்தையும் காட்டுவேன். ஏன் இஷ்டம்டா காட்டுவேன். நீங்க எதனா காட்டுங்க. புல்லு கொடுங்க மேடம். இல்ல அப்படின்னா என்னடா எனக்கு இப்பதான் புதுசா கேள்விப்படுற மாதிரி இருக்கு. இந்த பேர் தான் வருமே. ஏய் அவ்வளவு பிரச்சனை ரொம்ப பிடிக்கிட்டா. ஐயோ நான் எங்க போறது. என்னதுல சொன்னேன்? என்ன சொன்னேன்? புல்லு கொடுங்க மேடம். பில்லு தானே சொன்னேன். சரி பில்லு எனக்கு என்ன தெரியாது. நான் யார் தெரியுமா? யாரு? நான் யார் எனக்கு தெரியாமலே என்னிடத்தில் வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. அது மாதிரிலாம் சொல்லாத. என்ன? எனக்கு ஆட்டோ செத்து போடா. செத்து போ. எதுக்கு இருக்கணும்? பின்னாடி கரண்ட் ஆபீஸ்ல சாவ கூட சொல்லுவாங்க. என்ன எனக்கு வம்பாக்குது. டேய் என்ன மேடம் குட்டி போட்டு சட்டி காட்டு. ஐயோ பின்னாடி காட்டுறேன். ஏய் இந்த பேக்கெட் கிடைக்காது. ஐயோ வேணாம். பாருடா நான் யார் தெரியுமா? ஏய் யாரு மேடம்? உங்க அம்மா என்ன நடக்குது தெரியுது உன் காதை? உங்க அம்மா இல்லையா? ஆமாடா. முன்னாடி தச்சை வாய முடுறா. ஐயோ இதெல்லாம் புலாஜாப்பு லெவலி படுத்துது. ஏய் நான் யார் தெரியுமா? பணம் இருந்தால் தான். பணம் இருந்தா தான். இல்லை என்றால் சி. தாசின்னா செவடியா தானே. செவடியா வீட்டுல 1050 ரூபாய் கட்டிட்டா. அப்ப என் பணம் போயிட்டாவா? ஐயோ செவடியா மேடம் செவடியா மேடம் செவடியா மேடம் செவடியா மேடம். மேடம் ஓ சீனிவாசா ஓ சந்தராசா. பணம் இல்லாத போனா கொண்டாடி சேர்க்க மாட்டேன். பில்லு இல்லாத போனா பீஸ் கையில பிடிக்க எல்லாரும் பொண்ணு கட்டிக்கிறாங்க. மேடம் பில்லு கொடுங்க மேடம்.
டேய் இதுடா நாலரை மணிக்கு மாதிரி பின்னாடி வந்துடுறாங்க மேடம் பணம் தான் இல்லைன்ற மேடம் மேடம் தேவடியா மேடம் தேவடியா மேடம் நானே கவனமாக்குறேன் போட்டு கொடுங்க வேணும். ஆமா மேடம் இது பாரு ஏன்டா அறுத்து போட்டா 6 ஆகும்டா. ஆமா என்ன குழந்தை நான் பயந்தேன். ஐயோ குழந்தை கோயோட பயந்துருக்கியா குச்சி நல்லா பேசுறதுக்கு ஒரு வருமானா? ஏய் ஆனாலும் நீங்க பாரு பாத்திரமே பாவமா இருக்குட்டா. ஆமா மேடம். ஏய் அதனால உனக்கு வேலை தரப்போறேன். என்ன வேலை மேடம்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா? செய்வேன் தான். செஞ்சு ஆகணும்டா. என்ன வேலை தெரியுமா? என் வீட்டு தெரியும் எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்கடா. முதல்ல அஜித் தான் வருவான். ஐயோ உன்னை பார்த்தோக்கிறேன் நான் அதை யூடியூப் எடுத்துக்கணும். எவ்வளோ தூரம் வெட்டியாச்சு பொம்மா அஜித்தில் வெட்டியாச்சு. அப்படியா? அதனால அவங்கள ஒரு டோக்கன் போடணும்டா. டோக்கன் போட்டு உள்ள அனுப்பணுமா? ஆமா. இந்த வேலைக்கு பேரு டாபர் மாமா வேலைடா. டாபர் மாமா வேலை. அவன் பணம் கட்டிக்க ஒரு முட்டு வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவையா அவங்ககிட்ட டாபர் மாமா வேலை வாங்கி அம்மா அதேதான் அதேதான். நீ ஒரு டாபுருதான் ஷால் கொடுத்து நீ ஒரு டாபுருதான் பணம் கட்டி ஏமாத்தது யாரு? நான் தானா? ஏமாத்தது நீ தான். நீங்க சொல்ற நான் ஒரு நீ ஒரு டாபுருதான் டாபுருதான் டாபுருதான். என்ன பண்ண நல்லா அடி தேவையா? நாடகம் முடிச்சுட்டு தெருவை இறங்கி போறேன்னு சொல்லுவாங்க. போறா பச்சா கரைச்ச பிள்ளை கட்ட டாபர் மாமா நல்லா தான் செய்வேன். டாபர் மாமா வேலை கொடுத்துக்கிறேன். ஆமா அமெரிக்காவில இருந்து நான் வந்த வேகன்னா என்னைக்கடா அம்மா வருவாங்க. யாரு காலு நாட்டமதான்
நல்லா இருப்பேன் நான் கூத்தாட ஒரு பொண்ணுக்குதே ஒரு 10 வருஷம் முன்ன உத்தமலை சுத்தி நம்ம பூ வச்சுக்கல அப்படி போறோம் நாங்க இப்பதான் அடுத்த மாசம் என்ன பார்த்து நீங்க வந்துட்டேன் அழகா சாபாஷ் நண்பா ஏய் என்ன அழுற எனக்கு தெரியல மச்சான் இடத்துல என்ன வேலை உனக்கு என்ன வேலை உனக்கு சட்டி சுட்டாதாடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா மகனே ரோகிதாசா வீட்டுல போய் 1500 டாபர் மாமா சரி என்ன விடு நானாவது டாபர் மாமா வேலை பாக்குறேன் உனக்கு என்ன இங்க வேலை எனக்கு தான் தினந்தோறும் இந்த இடத்தில் வேலை இருக்கிறது இந்த இடத்துலயா ஆமாடா உடம்பு டயர்டா ஆமாடா இருக்கு ஆமாடா என்ன என் காதலை சந்திக்க வந்திருக்கிறேன் காதலியா ஆமாடா யார் உன் காதலி சிலை கட்சியில உன் காதலியா என் நண்ப காதலையவா பையன் நமக்கு முன்னாடியே கரண்ட் பில்லு கட்ட மாமா வந்துக்கிறார் அப்படியா இந்நாட்டு அவசர் ஒரு அந்தரங்க காதலர் அவருக்கு அவரு பில்லு கொடுத்தான்னு கொடுக்கிறேன் யௌசி மண்டல நாட்டு இளவரசி இருக்கிற முத்தழகே என்ன அவமானப்படுத்தி விட்டார் அசிங்கப்படுத்தி விட்டார் என்னை ஆகவே அவளுக்கு வருகிறது வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும் உன்னிடம் தான் இருக்கிறது நான் கூறுகிறேன் அழுது பெண்ணால் சாவது பெண்ணால் சகவை என்னால் ஒரு பெண்ணெடுத்தால் இதே விரலால் வீடியை மீட்கலாம் அதே விரலால் விஷத்தையுமே கலக்கலாம் அது மட்டுமல்ல நாம் இருவரும் அந்தரங்க காதலர்கள் ஆமா மன்னர் அரசவை நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடித்துதான் இந்த நாட்டையே கைப்பற்ற வேண்டும் புறப்படும் மஞ்சள் நேரம் சந்திக்கலாம் அன்பார்ந்த நாடக கலா ரசிகை பெருமக்களே அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலநாட்டக்கூடிய ஆண்டவர் எல்லாம் அல்ல இறைவன் அந்த வைகுண்ட வாசல் இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு 10 அவதாரங்கள் புரிந்த அவதார மூர்த்தி இந்த உலக யாவையும் தாம்பல மக்களும் நிலை பெருத்தலும் நீங்கில்லா அழகுடையான் அன்னருக்கே சரணம் நாங்களே எல்லாம் வல்ல இறைவன் அஷ்டமி திதியிலே தேவகி வயிற்றிலே 8வது பிள்ளையாக பிறந்து யாதவ குலத்திலே வளர்ந்து அம்மான் கம்சனை அழித்து பாரத போர் முடித்து 18 நாள் பாரத போர் முடித்து பாஞ்சாலியின் துயர் காத்த கோபால கண்ணன் அந்த கோபால கண்ணன் தவறுந்து விளையாடியது யாதவ குல சிகாமணி வீட்டிலே அந்த யாதவர்கள் எடுத்து வளர்த்ததால் யசோதை வளர்த்ததால் கண்ணன் மண்ணை உண்டான் என்பதற்காக கண்ணனை தாம்பு கயிற்றினால் பிணைத்தார்கள். தவறு செய்தது கடவுளாக இருந்தாலும் சரி தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். யசோதை வளர்ப்பு அன்னை
தாம்பு கழித்தலால் பிடித்ததா கண்ணனுக்கு தாமோதரன் என்று ஒரு பெயர். அர்ஜுனனுக்கு சாரதியாக அமர்ந்ததால் சாரங்கபாணி என்று ஒரு பெயர். நமக்கெல்லாம் கீதை உபதேசம் செய்த ஸ்ரீமன் அந்த நாராயணன் கண்ணன் இந்த யாதவ குல சிகாமணிகளுக்காக அது அழகான ஆயர்பாடியிலே பிறந்து அம்மான் கம்சனை அழித்து 18 நாள் பாரத போர் முடித்து அந்த கண்ணனுக்காக இந்த யாதவ குல சிகாமணிக்காக இது ஒரு பாடல். சிந்திக்க சிரம் கொடுத்தான், சேவிக்க இரு கரம் கொடுத்தான், காண கண் கொடுத்தான். கண்ணா 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 எங்கே சென்றாய் கண்ணா எங்கே சென்றாய், உனை காண துடிக்கின்றோம். எங்கே சென்றாய் எங்கே சென்றாய் கண்ணா எங்கே சென்றாய், உனை காண துடிக்கின்றோம். எங்கே சென்றாய் எங்கே சென்றாய் கண்ணா. கண்ணா எங்கே சென்றாய் எங்கே சென்றாய் கண்ணா எங்கே சென்றாய், உனை காண துடிக்கின்றோம். எங்கே சென்றாய் உனை காண துடிக்கின்றோம். எங்கே சென்றாய் எங்கே சென்றாய் கண்ணா. ஓவியர் கூப்பிட்டால் ஓடி வந்தாய், ஓவியர் கூப்பிட்டால் ஓடி வந்தாய், குரலிட்டு அடைக்கின்றோம். எங்கே ஓவியர் கூப்பிட்டால் ஓடி வந்தாய், ஓவியர் கூப்பிட்டால் ஓடி வந்தார், யாதவர் கூப்பிட்டால் ஓடி வந்தார், குரலுக்கு அழைக்கின்றோம். எங்கே சென்றார் ஆயர்கள் குரல் தீர்க்க குழுந்தேறினார், அழைக்கின்றோம். இப்போது எங்கே சென்றார் அழைக்கின்றோம். இப்போது எங்கே சென்றார் எங்கே சென்றார் அண்ணா எங்கே சென்றார், உனை காண துடிக்கின்றோம். எங்கே சென்றார் எங்கே சென்றார் கண்ணா. படை திசை செல்வோம் வடதிசை செல்வோர்க்கு 7 மலைகள் உண்டு, தென் திசை செல்வோர்க்கு 7 மதில்கள் உண்டு. வடதிசை செல்வோர்க்கு 7 மலைகள் உண்டு, வடதிசை
திசை செல்வோர்க்கு திருப்பதி உண்டு தென் திசை செல்வோர்க்கு 7 மதில்கள் உண்டு நடுதிசை நடுதிசை செல்வோர்க்கு நாதல் உண்டு முனைப்பாடு நான் என்றும் செய்வேன் கொண்டு முனைப்பாடி நான் என்றும் செய்வேன் கொண்டு எங்கே சென்றார் கண்ணா எங்கே சென்றார் உனை காண துடிக்கின்றோம் எங்கே சென்றார் உனை காண துடிக்கின்றோம் எங்கே சென்றார் கண்ணா 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 ராதா ரமண கோவிந்தா. எல்லாம் வல்ல நாணமே வடிவமான அந்த எம்பெருமான் பாடல் பாடியதற்காக யாதவ குல சுகாமணிகள் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அழகான வேளையிலே நமது மலையனூர் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் என்று சொல்லக்கூடிய கலைஞர் யாதொரு வீட்டுல கூசேட்டியா இருக்கான் பரவாயில்ல கருவிட்டு போய் சேட்டியாட்டம். அழகான வேளையிலே அன்பு உள்ளம் கொண்ட தச்சம்பட்டறை கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் பிரபல ஆட்டு வியாபாரி யாதவ குல சிகாமணி எஸ் கண்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயா இந்த கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். இதோ இங்கே எங்கள் நாடகம் கலைதேவி நாடக மன்றம். நாட்டை பத்திர கோலமாக இருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தங்கையை பார்க்க வேண்டுமே தங்கா